நெக்ஸ்ட் பாருங்க. வாட் இஸ் த லாஜிக்கல் சீக்வென்ஸ் ஆஃப் தீஸ் வேர்ட்ஸ்? லாஜிக்கல் சீக்வென்ஸ் கேட்குறாங்க. என்னென்னன்னா, இது ஒரு பட்டர்ஃப்ளையோட வாழ்க்கை சுழற்சிய பத்தி கேட்குறாங்க. என்னென்ன ஃபர்ஸ்ட் இருக்கும்? கேட்டர்பில்லர், கம்பளிப்பூச்சி, எக்குனா முட்டை, பட்டர்ஃப்ளை நமக்கு தெரிஞ்ச பட்டாம்பூச்சி, பியூப்பா அந்த கூட்டுப்புழுன்னு சொல்லுவோம்ல அது. அப்ப இதோட இது வந்து நம்ம சயின்ஸ்லயும் படிச்சிருக்கோம். பிளஸ் லெசன்லயும் இருக்கு. பட்டர்ஃப்ளை லெசன்ல. ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும்னா, எக் வரும். அப்ப 2 ஃபர்ஸ்ட் வரும். எக்குக்கு அடுத்து என்ன நடக்கும்னா, கேட்டர்பில்லர் கம்பளிப்பூச்சி தான் உருவாகும். ஓகேங்களா? அப்ப எக்கு 2, 1 அடுத்து வந்து என்ன இருக்கும்னா, பியூப்பா ஸ்டேஜ் தான் வரும். கூட்டுப்புழுன்னு சொல்லுவாங்க. ஓகே. 4 அப்ப 2, 1, 4 அடுத்ததா பட்டர்ஃப்ளை. அப்ப 2, 1, 4, 3 ஆன்சர் எங்க இருக்குன்னு பார்ப்போம். இந்த பாருங்க 2, 1, 4, 3. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்கு, அடுத்து வந்து கேட்டர்பில்லர், அதுக்கடுத்து வந்து பியூப்பா, ஃபைனலி பட்டர்ஃப்ளை. A4. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் இங்க பாருங்க. த பேர் ஆஃப் வேர்ட்ஸ் பேட் பேட் பிலாங்ஸ் டு. இது பாருங்க பேட் ஸ்பெல்லிங் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. இது எந்த ஃபேமிலில வரும்னு கேக்குறாங்க. ஆல்ரெடி ஹோமோஃபோன்ஸ் படிச்சிருக்கோம். ஹோமோஃபோன்ஸ்னா என்னது? சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கும். ஸ்பெல்லிங் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். மீனிங்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். இது பேட் பேட். இதுக்கு என்னன்னா ஆன்சர் ஹோமோனிம். ஹோமோனிம்ன்றது ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி இருக்கும், ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கும், பட் மீனிங் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஹோமோனிம்ஸ். ஓகே. Choose the correct meaning of the underlined idiom and phrases. தான் again கொடுத்திருக்காங்க. From the sentences given below. I have done more than my share in this partnership. The ball is in your court. To decide what happens next. The ball is in your court. அப்படின்றது உங்களோட டிசிஷன் தான் அப்படின்னு அர்த்தம். ஆன்சர் turn to make a decision. ஸோ இது வந்து பார்த்து பால்னுமே பால்னு எடுத்து எழுதிடக்கூடாது. ஏதாவது பார்த்துட்டு இதுக்குன்னு ஒரு மீனிங் இருக்கும். அதை நம்ம படிக்கணும் தரோவா. ஓகே. ஸோ turn to make a decision தான் அதுக்கான ஆன்சர். Scattered pieces of rubbish or remains are termed as இதுக்கான ஆன்சர் debris. ஆன்சர் debris. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இது கிராமர் தான். Don't go by the word. He said. Here the phrasal verb. Grammar. Go by means. But don't go by the word. அப்படின்னா judge by. ஆன்சர் வந்து judge by. இது ஒவ்வொன்றுக்குமே மீனிங் இருக்கும். அதை தரவா படிச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க. இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். In a certain code language, if the K, B, O, V, B, S, Z is the code for word January. What is the code for Octoberக்கு கேட்டிருக்காங்க. ஓகே. இங்க பாருங்க K. K எல்லாம் என்ன வரும்? A, B, C, D, F, G, H, I, J, K, L, M. அப்ப Kக்கு நேரா J போட்டிருக்காங்க. பிக்கு நேரா ஏ போட்டிருக்காங்க. இது பாருங்களேன் ரிவர்ஸ்ல வந்திருக்கு. ஐஜே ஜே கே கரெக்டா? அப்ப ஜே அடுத்தது கே. ஏ இங்க பாருங்க பி. என் ஓ. யூ பி. ஏ பி இப்படி முன்னாடி நம்பர்ஸ் முன்னாடி லெட்டர்ஸ் போட்டிருக்காங்க. அப்ப அதே மாதிரி தான் அக்டோபருக்கு என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது ஓ ஓக்கு முன்னாடி என்ன இருக்கும்? எம்என் என் ஓ பி. ஓகே. அப்ப என் வரும். சிக்கு முன்னாடி பி வரும். அந்த மாதிரி ஆன்சர் வரும். ஆன்சர் ஓக்கு அடுத்து பி. கரெக்டா? அடுத்து என்ன இருக்கு? சி இருக்கு. சிக்கு அடுத்து டி. அக்டோபர்ல ஓக்கு அடுத்து பி, பி, சிக்கு அடுத்து டி, மறுபடியும் அடுத்து யூ, அதுக்கு அடுத்த லெட்டர் கழிச்சு நம்ம ஆன்சர் எழுதணும்னா இதுதான் ஆன்சர். இங்க பாருங்க அடுத்த கொஸ்டின் ஃபில்லிங் த blanks வித் சூட்டபிள் ஹோமோஃபோன்ஸ். இங்க பாருங்க ஹோமோஃபோன்ஸ்ல அந்த டைப்ல இருந்து இங்க 3 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்திருக்கோம் கிராமர்ல. ஹோமோஃபோன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போல. திஸ் மெடிசன் வில் டேஸ் யுவர் பெயின். லெசன் வராது. இந்த இதுக்குரிய ஆன்சர் லெசன். ஹீல் யுவர் பெயின் அப்படின்ற மாதிரி மீனிங்ல வரும். ஸோ லெசன். நீங்க 6th இருந்து 10th முடிய புக் பேக்ல இருக்க ஹோமோஃபோன்ஸ் ஃபுல்லா தரவா படிச்சாலே ஆன்சர் எழுதிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது பாருங்க ஒரு போயம்ல இருந்து கேட்டிருக்காங்க. மை ரெமினிசன்ஸ் வாஸ் ரிட்டன் அண்ட் பப்ளிஷ்டு பை யாராலனா ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர். இது புக்ல இருக்க டைரக்ட் கொஸ்டின்ஸ். சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஐ cannot cope with this pressure. இது கரெக்ட். இங்க பாருங்க இது பிக் அவுட் த கரெக்ட் ஹோமோனிம் ஃப்ரம் த கிவன் வேர்ட்ஸ். இப்போ ஹோமோனிம்ஸ், ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ், ஹோமோகிராஃப் இதுல இருந்து கிட்டத்தட்ட 4 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ கிராமர் நல்லா படிச்சாலே போதும். சூப்பரா நம்ம இங்கிலீஷ்ல 25 எடுத்துடலாம் அவுட் ஆஃப் 30க்கு. ஓகே. ஹோமோனிம் என்ன கைண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் அப்ரிவேஷன். 2 டைம் அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க. NMMS. இதுக்கு பேரு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப். நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க் யூ.